இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் நம் மூலம் மகிமைப்பட வேண்டும். நாம் நடக்கிற நடைகள், நாம் பேசுகிற வார்த்தைகள், செய்கிற செயல்கள், செய்கிற ஊழியமாக இருக்கலாம், உலக பிரகாரமான காரியமாகவும் இருக்கலாம், ஆவிக்குரிய காரியமாகவும் இருக்கலாம். தேவனுடைய நாமம் நம் மூலம் மகிமைப்பட வேண்டும். யோபுவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் தாசனாகிய யோபு அப்படி அல்ல. என் தாசனாகிய யோபு உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான். அவனுக்கு நீ என்ன பாடுகளை வேண்டுமானாலும் கொடுத்துக்கொள். அவனுடைய ஜீவனை தவிர நீ மற்ற எல்லாவற்றையும் செய்து கொள். அவன் உத்தமனாய் வாழ்ந்து நிரூபிப்பான். ஆம், வாழ்ந்து காண்பித்தான். அவன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. எல்லாவற்றையும் இழந்தான். சொத்து சுகத்தை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், சரீரத்தில் வியாதிகள் வந்தது, நண்பர்கள் தூஷித்தார்கள். ஆனாலும் அவன் சொன்னான், நான் புடமிட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமாய் இருப்பேனே தவிர ஆண்டவரை விட்டு வழி விலக மாட்டேன். ஆம், வாழ்ந்து காண்பித்தான். கர்த்தர் யோபுவினுடைய நண்பர்களிடத்திலே சொல்லும்போது சொன்னார், யோபு வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் யோபுவை குறித்து அவர்களுடைய நண்பர்களிடத்தில் சாட்சி சொல்கிறார். அவனைப் போல உத்தமனாய் நீங்கள் வாழவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு இடத்திலே சொல்கிறார். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று யோபு 42:7 சொல்கிறார். பாடு அனுபவித்தவன், உடைக்கப்பட்டவன், நொறுக்கப்பட்டவன், உத்தமனாய் இருந்ததின் ஆசீர்வாதம் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தான். உத்தமனாயிருங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையிலே குறைவுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், நெருக்கங்கள் காணப்பட்டிருக்கலாம். உங்கள் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படும். ஆம், சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அவர்களுடைய உத்தமத்தின் நிமித்தம் அவர்கள் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று உறுதியாய், எந்த ஒரு விக்கிரகத்தை வணங்க மாட்டோம் என்று உறுதியாய் இருந்ததின் நிமித்தம் அவனை தூக்கி தீச்சுளையில் போட்ட போதும் அவர்கள் ஜீவனோடு அந்த தீச்சுளையில் உலாவுகிறார்கள். அவர்கள் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த கால வேளையிலே நாம் சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற செயல்கள் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் போது ஏற்ற நேரத்திலே அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். மோசேயை பார்த்து சொன்னார் அல்லவா, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். எவ்வளவு ஒரு மகிமையான காரியம். யோசித்து பாருங்கள். நாம் அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஜீவியம், அப்படிப்பட்ட தேவனுக்கு உகந்த வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? அப்படி வாழ்ந்தோம் என்றால் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் வாழ்வில்
வெளிச்சம் உதிக்கும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த மகிமையான ஆசீர்வாதம் உன் வாழ்வில் வருவதற்கு நீ உன் வாழ்வின் மூலம், நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் செயல்களும் வேதத்திலே வாழ்ந்து காண்பித்த பரிசுத்தவான்களைப் போல உமக்கு முன்பாக நாங்கள் மகிமையோடு காணப்பட, உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் காணப்பட உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.